விஜயையும் அவரது அப்பாவையும் வெளுத்து வாங்கிய மாரிதாஸ். சமீபத்தில் விஜய் அவர்கள் கருத்து சுதந்திரம் பற்றி பேசி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அதாவது விகடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி ஒரு கேலி சித்திரம் வெளியிட்டிருந்தாங்க. அதனால் அந்த இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் விஜய் கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு பயங்கரமாக விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். இது ஃபாசிச ஆட்சி அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் பிறகு ஒரு வீடியோ ஒன்று வைரலாக ஆரம்பிச்சுது. அதாவது லொல்லு சபா நடிகர் சுவாமிநாதன் பேசிய வீடியோ தான் அது. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜயும் அவங்க அப்பாவும் எங்களை வீட்டுக்கே கூப்பிட்டு மிரட்டினாங்க. போக்கிரி அப்படிங்கிற படத்தை நாங்கள் பேக்கரி அப்படின்னு எடுத்திருந்தோம். அது கலாய்க்கும் விதமாக எடுத்திருந்தோம். அதனால் எங்களை வீட்டுக்கே கூப்பிட்டு மிரட்டினாங்க. அதுக்கப்புறமா விஜய்க்கு விஜய் டிவியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணி அவர் புகழை பாடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டி கொடுத்துருந்தார். அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்தது. இது தொடர்பாக தான் மாரிதாஸ் அதிரடியான ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் விஜயையும் அவரது அப்பாவையும் சரமாரியாக சாடியிருக்காரு. ஒரு படத்தை கலாய்க்கும் விதமாக எடுத்ததையே உங்களால் தாங்க முடியலை, கூப்பிட்டு மிரட்டி இருக்கீங்க, ரவுடித்தனம் பண்ணியிருக்கீங்க, எந்த பொறுப்புலையுமே இல்லாத போதே இப்படி கூப்பிட்டு மிரட்டி இருக்கீங்களே, அப்போ இப்போ மட்டும் நீங்கள் என்ன அப்படியே உயர்ந்த உள்ளமாக மாறி இருப்பீங்களா? விகடன் விஷயத்தில் மத்திய அரசாங்கம் பண்ணது ஃபாசிசம் அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ணது என்னது? அது ரவுடித்தனம் தானே. அப்படி கூப்பிட்டு ஏன் மிரட்டிருக்கீங்க? முதல்ல லொல்லு சபா ஆக்டர்ஸ்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு மாரிதாஸ். இந்த விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. உன்னால தாங்கிக்க முடியாம நீ என்ன பண்ற? அவங்கள கூப்பிட்டு வச்சு மிரட்டுறனா நீ எவ்வளவு பெரிய பாசிசவாதியா இருப்ப? திடீர்னு அரசியல குதிச்சுட்டு நீ என்ன சொல்ற? கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுற. நீனும் கொப்பனும் அரசியல கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறதுக்கு ஏதோ தார்மீக தகுதி இருக்கா? நீ முதல் லொல்லு சபா டீப் இல்லையா, அதுக்கு மன்னிப்பு கேட்கலாம். நான் கேட்கிறேன்.